நாடகத்துறையில் முறையான பயிற்சி பெற்று சரியான வழிகாட்டுதலின் பெயரில் இவர் பெரிய ஆளாகி சினிமாக்களில் நடித்தார்ல, சினிமாக்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட நாடகத்தில் நடித்தார். அந்த வகையில் சேலம் நகராட்சியில் பொருட்காட்சியில் நாடகம் நடக்கும் டெய்லி. அந்த இடம்தான் நாடக கலைஞர்கள் பெயர் வாங்குவதற்குரிய இடம். சேலம் நகராட்சி பொருட்காட்சி திடல். அதில் நடிகர் திலகம் வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்கக்கூடிய அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் தினம் நடக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன்னா வசனம் எப்படி இருக்கும், சிவாஜி எப்படி பேசுவார், கர்ஜனை பண்ணி பேசுவார். அதுலேயும் நீள நீளமான வசனம். ஒவ்வொரு முறையும் நாடகம் நடித்து விட்டு அந்த திரைக்கு பின்னால் வரும்போது சிவாஜிக்கு வாயில் ரத்தம் கசியுமாம், தொண்டையில் இங்கெல்லாம் சிவப்பாக சிவீரென்று இருக்குமாம். அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்பார். இப்போ என்ன செய்வாங்க தெரியுமா? இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு இவருக்கு கீரைச்சாறு, அந்த கீரைச்சாறை அந்த தொண்டையில் எப்படி தடவி விடுவாங்க. வெண்ணெய், பசு வெண்ணெய் எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு சிவாஜிக்கு வாயில் ஊட்டுவாங்க. இதுதான் மருந்து. வாயில் ரத்தம் கசியும் வரும் அளவுக்கு சிவாஜி வசனம் பேசியிருக்காருன்னா அது வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருந்திருக்கும்? அது தினம் பேசணும்.